அதுக்காக அந்த செவ்வகத்தின் அகலத்தை எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது குறைவு சதவிகிதம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு செவ்வகம்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய நீளத்தை வந்து நம்ம என்ன வச்சுக்கிடுவோம், எல்லுன்னு வச்சுக்கிடுவோம். அதை வந்து சம் எக்ஸ் யூனிட்னு வச்சுக்கலாம். அகலத்தை வந்து சம் ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்னவா இருக்கும், எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நீளத்தை வந்து 60% இன்க்ரீஸ் பண்ணாலும் அதனுடைய பரப்பளவு வந்து மாறாமல் இருக்கணும். அந்த எக்ஸ் ஒய் தான் திரும்ப கிடைக்கணும். அப்போ இந்த அகலம் ஒய் யூனிட் இருக்குல்ல, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதிகரிக்கப்பட்ட நீளம் அதானே இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு எக்ஸு ஏற்கனவே இருக்கக்கூடிய நீள அளவு, இப்போ அதில் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 60%. அப்போ அதிகரிக்கப்பட்ட நீளம் என்னவா இருக்கும், எக்ஸின் 160% இருக்குமா. இப்போ வந்து புது அகலத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து இப்போ புது அகலத்தை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், சம் இசட்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னதுன்னா இந்த ஒய்யில் சம் அமௌண்ட்டை குறைச்சிருக்கோம் பர்சன்டேஜ். இப்போ வந்து இது எப்படி எழுதலாம், எக்ஸின் 160%, எக்ஸ் இன்ட்டு 160/100ன்னு எழுதிக்கலாமா. இதை அடிக்கலாம். ஸோ அப்போ 8 இன்ட்டு எக்ஸு/5. இப்போ வந்து நமக்கு நீளம் தெரியுமா, எவ்வளவு, 8x/5. அகலம் எவ்வளவுன்னு வச்சுருக்கோம், புது அகலம் இசட்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் கிடைக்கணும், பழைய பரப்பளவு தான் கிடைக்கணும், எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இந்த எக்ஸ் அடிச்சிடலாமா. அதே மாதிரி அப்போ புது அகலம் எவ்வளவா இருக்கும், 5/8 இன்ட்டு ஒய். இப்படி அகலம் இருந்தால்தான் பழைய பரப்பளவு எக்ஸ் இன்ட்டு ஒய் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், குறைவு சதவிகிதம். அதாவது அகலத்தில் எவ்வளோ பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அகலம்னா எவ்வளோன்னு வச்சுருக்கோம், ஒய். அப்போ அதில் குறைக்கப்பட்டது எவ்வளோ வரும், அதாவது ஒய் இருக்குது, அதில் இதை வந்து கழிக்கணும்ல. அப்போ 5/8 இன்ட்டு ஒய்ன்னு வரும். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 8ல் 5 போணுச்சுன்னா 3y/8. அப்போ இவ்வளவு குறைஞ்சிருக்கு. அப்போ ஒய்க்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கு. அப்போ இன்ட்டு 100%க்கு எவ்வளவுன்னு போட்டால் நமக்கான குறைவு சதவிகிதம் கிடச்சிரும். இந்த ஒய்யும் அடிக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் அடிக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு, 75/2%. இதை எப்படி எழுதலாம், 30, இதை அடிக்கலாம்ல, 3 2 6 7. ஸோ அப்போ 37, இங்கே 1 வருமா, 37 1/2%. அப்போ அகலத்தில் இவ்வளோ பர்சன்டேஜை குறைச்சாதான் நமக்கு வந்து பரப்பளவு சேம் பரப்பளவு